தேசிய தலைவர் அவர்களுடைய போராட்டத்தை 2009ஆம் ஆண்டுக்கு முதலும் அதுக்கு பிறகும் மிக மோசமாக விமர்சித்து கேவலப்படுத்தின தரப்புகளிலே இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஜேவிபி பிரதான இடத்தை பெறுகின்றது. மஹிந்த ராஜபக்ச தரப்பு இனவாதம் பேசின பொழுது இந்த தமிழினத்துக்கு எதிராக தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்திலே நடத்தி கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு ஒரு இன அழிப்புக்கு தத்துவார்த்த ரீதியாக தத்துவ ஆசிரியர்களாக இருந்தவர்கள் தான் ஜேவிபி. அப்படி இருக்கவும் இன்றைக்கு வடகிழக்கிலே அந்த தேசிய தலைவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இயங்கின போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவீரர் துயரம் இல்லங்களை விடுவிப்பதற்கும் தாங்கள் நடவடிக்கை எடுக்கப் போவதாக வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு காட்டுவதாகவும் தெற்கிலே அதுக்கு நேர்மாறாக கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பிரதானமாக அவ்வகையிலே செயல்படுவதிலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சரும் ஒரு முக்கியமானவர். ஏனென்றால் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நிகழ்வுக்கு அவர் நேரடியாக சென்றார். இதில் என்ன காட்டுகின்றது என்றால், நான் என்னத்தை சொல்ல வருகின்றேன் என்றால், கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஜேவிபி போன்ற தமிழ் தேச விரோத கொள்கைகளை கொண்ட நபர்கள் இன்றைக்கு அந்த தேசிய தலைவருடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அதே தேசிய தலைவரையும் அவருடைய மாவீரர்களையும் அந்த இயக்கத்தையும் ஏதோ ஒரு வகையிலே கதைச்சு பேசி அதை தூக்கி பிடிக்காமல் வடகிழக்குள்ளே நுழைய முடியாது என்றால் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேச விரோத தத்துவங்களை கொண்ட தரப்புகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. மீன்பிடித்துறை என்றால் உண்மையிலே இலங்கை தீவில் கூடுதலாக தமிழருக்கு தான் பொருத்தமானது. 3/2 கடற்பரப்பு வடகிழக்கை சார்ந்து. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தமிழர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுற. அப்ப இந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டியது, ஏற்கனவே போராட 30-35 வருஷத்துக்கு பின்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு இனம் இப்படி தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. அந்த விஷயத்தை நீங்கள் மனம் துறந்து கதைக்கணும். இதை போய் ராஜதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறதுல உண்மையிலே இன்னும் நீங்கள் ராஜதந்திரம் என்ற பேரில் இந்தியாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஏற்படுத்துறது கோணத்தில் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட போல தான் நீங்களும் செயல்படுறீங்க. அப்படி என்றால் சொல்லுங்க, நாங்கள் நேரடியாக இந்தியாவோட கதைப்போம். ஆனால் ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டு இப்படியான நொண்டு சாட்டு கதைகளை எங்களுக்கு சொல்ல கூடாது.